தினமலர் நேயர் அனைவருக்கும் சித்ரா மித்ராவின் அன்பு வணக்கம். என்ன சித்து, கோணியம்மன் கோவில் திருவிழா நடந்துச்சு, ஏதாச்சும் விசேஷ தகவல் இருக்கா? ஆமாம், இது ஏராளமான தகவல் இருக்குது. கோணியம்மன் கோயில் திருவிழானாலே நம்ம ஊரில் மிகப்பெரிய திருவிழானே சொல்லலாம். நம்ம ஊர்க்காரங்க எல்லாருமே அந்த திருவிழாவில் கலந்துப்பாங்க. இந்த ஆண்டும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பக்தர்களோட கூட்டம் அதிகமாக தான் இருந்திருக்கு. இதில் ஆளுங்கட்சி சார்பில் வந்துட்டு ஆன்மீக நிகழ்ச்சியில் கலந்து கொள்றதுக்கு வந்துட்டு ரொம்ப தயக்கம் காட்டியிருக்கிறாங்க. இருந்தாலும் மேயரும் மாவட்டங்களும் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு தேர் வடத்தை பிடிச்சி இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வச்சிருக்கிறாங்களாமா. இது மட்டும் இல்லாமல் மகளிர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எப்பொழுதுமே அம்மனுக்கு சீர்வரிசை கொடுப்பாங்களாமா. வழக்கமாக B1 போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து சீர்வரிசை கொடுத்துருப்பாங்க. இந்த ஆண்டு அறநிலைத்துறை சார்பில் ஸ்டேஷனுக்கே போய் இன்ஸ்பெக்டருக்கு வந்துட்டு பரிவட்டம் கட்டி மரியாதை செஞ்சிருக்கிறாங்களாமா. என்ன மித்ரா, இன்ஸ்பெக்டர் ஒருத்தங்களை வந்துட்டு வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சிருக்காங்களாமே? ஆமாப்பா, உண்மைதான். போன வாரம் நம்ம சித்ரா மித்ரால நம்ம 2 பேர் பேசியிருந்தோம்ல, அந்த விஷயம் தான். என்னன்னா, கரன்சி வாங்கிட்டு இருந்த இன்ஸ்பெக்டர் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா வேறொரு இடத்துக்கு மாத்திருந்தாங்க. இப்போ அதில் 3 இன்ஸ்பெக்டர்களை பார்த்தீங்கன்னா கரன்சி மழை பெய்யும்ல, அந்த இடத்துல வந்து மாற்றி போஸ்டிங் கொடுத்துருந்தாங்க. இப்போ இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்ல, அவங்க வந்து இப்போவும் வந்து கரன்சி வாங்கிட்டு இருக்காங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா கமிஷனர் காதுக்கு போயிருக்கு. அவரும் விசாரிச்சு பார்த்துருக்காரு, உண்மைதானா என்னன்னு சொல்லிட்டு. விசாரிச்சு பார்த்ததில்ல, அது உண்மையாக தான் இருந்திருக்கு. உடனே ஒரு இன்ஸ்பெக்டரை வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்லையும் இன்னும் 2 பேர்த்த வந்து வார்னிங் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் இருக்கட்டும், பியூட்டி பார்லர் அப்படின்ற பேரில் ஸ்பா வச்சு நடத்திட்டு இருக்காங்களாமா. இதில் ஒரு கும்பல் வந்து மாதந்தோறும் வசூல் வேட்டை நடத்திட்டு இருக்காங்களாமா. அது என்ன கதை? ஆமாம் மித்து, கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டி லிமிட்டில் இருக்க போலீஸ்காரங்க அதிரடியாக சோதனை பண்ணி பலரையும் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பா அப்படிங்கிற பேரில் வந்து விபச்சாரம் நடக்கிற இடத்துல வந்துட்டு மூடி இருக்கிறாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் வடவள்ளி சாய்பாபா காலனிலலாம் வந்துட்டு இன்னுமே வந்துட்டு ஸ்பா அப்படிங்கிற பேர்லையும் பியூட்டி பார்லர் அப்படிங்கிற பேர்லையும் விபச்சாரம் நடந்துக்கிட்டே தான் இருக்குதாமா. இதில் பார்த்தீங்கன்னா சில போலி நிருபர்கள் வந்துட்டு போலீஸ்காரங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் வந்துட்டு இந்த விபச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்கல்ல, இவங்க கிட்ட வந்துட்டு மாதந்தோறும் வந்துட்டு வசூல் செஞ்சுட்டு இருக்கிறாங்களாமா. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற பெண்கள் கிட்ட வந்துட்டு அதிக அளவில் பழக்கம் ஏற்பட்டு அவங்கள வச்சு தனியாகவும் பிஸ்னஸும் பண்ணிட்டு இருக்கிறாங்களாமா. இதெல்லாம் வந்துட்டு எந்த ரூபத்தில் வந்துட்டு போலீஸ்காரங்க நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கிறாங்களாமா மித்து. அதெல்லாம் இருக்கட்டும்பா, மின் இணைப்பு வாங்கணும்னா வந்துட்டு லஞ்சம் கொடுக்கணுமாமா. அந்த லஞ்சத்தையே லிஸ்ட் போட்டு வாங்குறாங்களாமா. அதுவா, குறிச்சி ஏரியால தான் இந்த விஷயம் நடந்திருக்கு. என்னன்னா, குறிச்சியில இருக்க மின்வாரியம் உயர் அதிகாரி இருக்கார்ல, அவர் பேரை சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து லஞ்சம் வாங்கிட்டு இருக்காங்களாமா. இது அவருக்கு தெரியுமோ தெரியாதோ, அதாவது புது மின் இணைப்பு கொடுக்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5000 ரூபாவும், இதே இது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இணைப்பை மாத்துறதுக்கு 2000 ரூபாயும், 3 பேஸ் கொடுக்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாவும் கேட்குறாங்களாமா. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா லோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7000 ரூபாவும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வசூலிக்கிறாராமா. இதில் என்ன ரொம்ப பெரிய விஷயம்னா, அவர் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கோவைப்புத்தூரில் வந்து இந்த மாதிரி வந்து பண வசூல் வேட்டை நடத்தியிருக்காருன்னு சொல்லி தான் அவரை குறிச்சிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவர் இங்கே வந்துமே இதே மாதிரி வந்து வசூல் வேட்டை நடத்திட்டு இருக்காரு. ஆஃபீஸர்ஸ் எல்லாத்தையுமே வந்து பொதுமக்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னு பாப்போம் என்னதான் நடக்குதுன்னு. என்னப்பா, வடக்கு தாலுகா ஆபீஸ்ல வேலை பார்க்குற உதவியாளர் ஒருத்தவர் பண்ண விஷயத்துல கலெக்டர் ஆபீஸே ஆடி போயிருக்காமா. அது என்ன கதை? அதுவா, வடக்கு தாலுகா ஆஃபீஸில் வேலை பார்க்குற அந்த உதவியாளர் பார்த்தீங்கன்னா டெய்லி சூலூர்லேருந்து வந்துட்டு இருக்கிறாராமா. இதனால் அவருக்கு ரொம்ப சிரமமாக இருக்குதாமா. ஸோ எனக்கு சூலூர்லேயே டிரான்ஸ்ஃபர் போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு உயர் அதிகாரிகள் கிட்டலாம் வந்துட்டு கோரிக்கை கொடுத்துருக்காரு. பட் உயர் அதிகாரிகளும் வந்துட்டு கண்டுக்காமல் போயிட்டாங்களாமா. இதனால் இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, உயர் அதிகாரியை பார்த்து சார் எனக்கு வந்துட்டு நீங்கள் டிரான்ஸ்ஃபர் மட்டும் போட்டு கொடுங்க, உங்களை நான் நல்லா சிறப்பாக கவனிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இதை கேட்ட உயர் அதிகாரி வந்துட்டு ரொம்ப கோவப்பட்டுட்டாராமா. உடனே வந்துட்டு இங்கே பாரு, இதுதான் உனக்கு கடைசி வார்னிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்கிறாரு. இந்த விஷயம் தான் வந்துட்டு கலெக்டரேட் ஃபுல்லாக பேசிட்டு இருக்கிறாங்களாமா. என்னப்பா, சனிக்கிழமை மேலால வந்துட்டு ஆஃபீஸர்ஸ்லாம் வந்துட்டு கலெக்ஷன் அழுறாங்களாமே. அதுவா, என்னன்னா வடக்கு தாலுகா ஆஃபீஸில் தான் இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு. கரன்சிக்கு பெயர் போன ஆஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வடக்கு தாலுகா ஆஃபீஸ் தான் சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சம் வாங்கிட்டு இருக்காங்களாமா. வாரந்தோறும் இருக்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே வந்து அட்டன் பண்ணிடுவாங்களாமா. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களும் வந்து அவங்க என்னெல்லாம் கேட்குறாங்களோ அதை எல்லாத்தையுமே ஆன் த ஸ்பாட்டே பண்ணி கொடுத்துட்டு பை நிறைய வந்து லஞ்சத்தை வாங்கிட்டு போயிடுறாங்களாமா. ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே அவங்களோட வேலையெல்லாம் கரெக்டாக கச்சிதமாக செஞ்சு முடிச்சிடுறாங்களாமா. இதில் இன்னொன்று என்னென்னா, கலெக்டர் ஆஃபீஸில் இருக்க ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து பணம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு உதவியாளர் பேசிகிட்டு இருக்காராமா. என்னென்னு அது என்னன்னு தெரியல. சரி பார்ப்போம். என்னப்பா, சிட்டி லிமிட்டுக்குள்ளே இருக்க போலீஸ்காரங்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்களாமா? ஆமாப்பா, அதெல்லாம் வந்துட்டு வழக்கமானதுன்னு சொல்கிறாங்க. 3 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸை வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இருந்தாலும் கலெக்டரேட்டில் பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்துட்டு 3 வருஷத்துக்கு மேலே இருக்கிற ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்கிறாங்க. அவங்களவே வந்துட்டு இன்னும் இடமாற்றம் செய்யாமல் கவர்மெண்ட் வேடிக்கை பார்க்குது அப்படிங்கிற மாதிரி போலீஸ்காரங்களாம் பேசிக்கிறாங்களாமா.
ஆமாப்பா, நீ சொல்றது உண்மைதான். ஊரக உள்ளாட்சி பிரதிநிதிகளோட பதவிக்காலம் வந்து முடிஞ்சிருச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர்ஸோட ராஜ்யம் தான் நடந்துட்டு இருக்கு. ஊராட்சியை பார்க்குற ஆஃபீஸர்ஸ் என்ன சொல்கிறாரோ அதுதான் சட்டம்னு இருக்கு. மனையை வரன்முறை செய்கிற வசூல் வேட்டை இருக்குல்ல, அது வந்து நல்லா பட்டையை கிளப்பிட்டு இருக்காங்களாமா. என்னன்னா ரூட்டு போட்டு நோட்டு வாங்கிட்டு இருக்காங்களாமா. ஒரு இடத்துல வாங்கி இன்னொரு இடத்துக்கு கொடுக்குறாங்களாமா. இந்த வேலையை கரெக்டாக செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இருக்கட்டும், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் பார்த்து விவசாயிகள் பயப்படுறாங்களாமா. அது என்ன கதை? அதுவா, வனவிலங்குகளோட நடமாட்டம் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் வந்துட்டு இப்போ இருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா வனவிலங்குகள் வந்து விவசாய நிலத்தெல்லாம் சேதப்படுத்துது. விவசாயிகள் என்ன பண்ணுறாங்க, அதை வீடியோ எடுத்து சமூக வலைத்தளத்தில் வெளியிட்டுறாங்களாமா. இதெல்லாம் வந்துட்டு யார் வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து நோட் பண்ணிடுறாங்க. விவசாயிகள் வந்து இழப்பீடு கேட்டு போனாங்கன்னா அந்த விவசாயிகளை மட்டும் அலைக்கழிக்கிறாங்களாமா. இது மட்டும் இல்லாமல் நேருக்கு நேராகவே வந்துட்டு எதுக்கு சமூக வலைத்தளத்தில் வந்துட்டு வீடியோ வெளியிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாங்களாமா. இதனால் பார்த்தீங்கன்னா வடக்கு பகுதியில் இருக்கிற விவசாயிகள்லாம் வந்துட்டு பயத்தோட இருக்கிறாங்களாமா. என்னப்பா, கார்ப்பரேஷன் கான்ட்ராக்டர்களை வந்துட்டு டீல் பேசுற மாதிரி மேட்டுப்பாளையம் காரமடை நகராட்சியில வந்துட்டு டெண்டர் எடுக்கிற ஒர்க்கெல்லாம் வந்துட்டு 3 எழுத்து ஊர் கொண்ட டீம் வந்துட்டு முடிவு செய்தாமே. ஆமாப்பா, நீ சொல்றது உண்மைதான். நம்ம ஊர்ல தான் இந்த எழுதப்படாத சட்டம் ஒன்று நடந்துட்டு இருக்கு. என்னன்னா எந்த டிபார்ட்மெண்ட்டா இருந்தாலும் எந்த வேலையா இருந்தாலும் இந்த 3 எழுத்து டீம் இருக்காங்கல்ல, அவங்கள போய் நேர்ல சந்திச்சா மட்டும்தான் அவங்களுக்கு அந்த வேலை நடக்குமா, இல்லைன்னா அந்த வேலையெல்லாம் நடக்கிறது இல்லையாமா, கான்ட்ராக்ட் எதுவுமே கிடைக்கிறது இல்லையாமா. இதனால இந்த கான்ட்ராக்ட் கிடைக்காம இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாமே ரொம்பவும் புலம்பிட்டு இருக்காங்க. கார்பரேஷன் உடனே தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இந்த மேயர்னு ஒருத்தவங்க இருப்பாங்களே, இருக்காங்களா? அதை ஏன் கேட்குற, மேயருக்கும் ஆஃபீஸர்ஸ்க்கும் வந்துட்டு ஏலா பொருத்தமாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மசக்காளிப்பாளையம் ஸ்கூலில் வந்துட்டு ஆனுவல் டே நடக்க போகுதாமா. இதில் பார்த்தீங்கன்னா சிறப்பு விருந்தினராக வந்துட்டு விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை கலந்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கிழக்கு மண்டல தலைவி, கல்விக்குழு தலைவர் இவங்கெல்லாம் வந்துட்டு கலந்துக்க போகிறாங்களாமா. இந்த ஆனுவல் டேக்காக நோட்டீஸ் அடிச்சிருக்கிறாங்க. அந்த நோட்டீஸில் பார்த்தீங்கன்னா மேயரோட பேரை மட்டும் குறிப்பிடாமல் விட்டுருக்குறாங்க. இதில் கார்பரேஷன் கமிஷனரோட பேர், அதே மாதிரி மற்ற விருந்தினர்கள் பேர்லாம் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்களாமா. இந்த மேயரோட பேரை மட்டும் குறிப்பிடலையே அப்படிங்கிறது வந்துட்டு அங்கே கார்பரேஷனுக்குள்ளேயே வந்துட்டு ஒரே புகைச்சலாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பரேஷன் ஸ்கூலில் ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா வந்துட்டு அழைப்பிதழோ அல்லது நோட்டீஸோ அடிக்கிறப்போ வந்துட்டு மேலிடத்துல இருந்து ஒப்புதல் வாங்கணும். இந்த மேலிடத்துல இருந்து ஒப்புதல் வாங்குறப்போ வந்துட்டு இந்த மேயரோட பெயரே வந்துட்டு இந்த நோட்டீஸ்ல அடிக்கல, யார் ஒப்புதல் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்களாமா. இதனால பார்த்தீங்கன்னா கார்பரேஷன் ஆஃபீஸே பார்த்தீங்கன்னா ஒரே புகைச்சலா இருக்குது அப்படின்னே சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன், இந்த கார்பரேஷன்ல இருக்கிற பில் கலெக்டர்கள் எல்லாம் வந்துட்டு மைக்ல கூப்பிட்டு சத்தம் போடுறாங்களாமே. அதுவா, என்னன்னா ஃபினான்ஷியல் இயர் வந்து இன்னும் 20 நாள்ல முடிய போகுது. அதனால சொத்து வரி வசூலை வந்து 90% வந்து நம்ம கண்டிப்பா முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஆஃபீஸர்ஸ் எல்லாத்துக்குமே நெருக்கடி கொடுக்குறாங்களாமா. இதுல கிழக்கு மண்டலத்தை சேர்ந்த ஒரு ஆஃபீஸர் வந்து பார்த்தேன்னா ரொம்பவும் அவதூறா வந்து நடந்துக்கிறாராமா, பேசுறாராமா. நான் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி செம்மொழி பூங்கா கட்டிட்டு இருக்காங்களே, அதை போய் நேர்ல பார்வையிட்டேன். அப்ப துணை கமிஷனர் ஒருத்தரும் இந்த இன்ஜினியரிங் ஆஃபீஸர் ஒருத்தரும் பேசிட்டு இருந்தாங்க. அதை நான் கொஞ்சம் கேட்டேன். என்னன்னா அந்த துணை கமிஷனர் கிட்ட வந்து பார்த்தேன்னா இன்ஜினியரிங் ஆஃபீஸர் இருப்பார்ல, அவர் வந்து சொல்கிறாரு, ஒரு 2 நாளைக்கு வந்து நம்ம தண்ணி இதை கட் பண்ணி விட்டோன்னா பொதுமக்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வரியை வந்து கட்டி விட்டுற போகிறாங்க. ஆனால் நீங்கள் தான் வந்து அவங்கக்கிட்ட ரொம்ப பணிவாக பேசணும்னு சொல்கிறீங்க. இப்படி பணிவாக பேசினா எப்படிக்கு வந்து காசு வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அந்த ஆஃபீஸர் வந்து துணை கமிஷனர்கிட்ட பேசிகிட்டு இருந்திருக்காரு. துணை கமிஷனர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரியாக்டும் பண்ணலை. ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கமிஷனர் இருக்கார்ல, அவருக்கு கொஞ்சம் நெருக்கமானவராமா. அதனால அவர் எதுவும் பேசாமல் அப்படியே அமைதியாக இருந்துட்டார். என்னப்பா, ரேஷன் கடையில் வேலைக்கு விண்ணப்பம் செஞ்சவங்கள்ட்டலாம் ஆளுங்கட்சிக்காரவங்க வேறம் பேசிட்டு இருக்காங்களாமா, அது என்ன கதை? அதுதான்ப்பா, உண்மை இல்லாமல் ஏதாவது ஒரு தகவல் கசியுமா? உண்மை இருக்கிறனால தான் அந்த தகவலே கசிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் வேணும்னா வந்துட்டு 8 நகரத்தில் வந்துட்டு அப்ளை பண்ணியிருக்கிறவங்க வந்து அமௌண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. டோக்கனுக்குன்னு சொல்லிட்டு தனி அமௌண்ட்டும் வந்துட்டு பேரம் பேசி வாங்கிட்டாங்களாமா. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு முக்கிய புள்ளி ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி 3 எழுத்து ஊரில் இருக்கிற ஒருத்தர் வந்துட்டு ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. இதுல யாரை வந்துட்டு பணியில நியமனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டுறவுத்துறை ஆபீசர்ஸ் வந்து ஒரே குழப்பமா இருக்கிறாங்களாமா. அமௌண்ட் கொடுத்தவங்களாம் வந்துட்டு எப்பப்பா லிஸ்ட்டை வெளியிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வத்துல இருக்கிறாங்களாமா.